Every time there is an attack, you say it will not happen again. What has the Vishwaguru learnt? Vishwaguru is not teaching anybody anything. But what have you learnt? You have not even learnt humility. When Mumbai attacks happened, the Prime Minister of this country came out and apologized to the people of this country, saying that this should not have happened and we should have prevented it. Learn the humility from him. He is no more. Who takes responsibility for what happened to the people in Pahalgam? They were innocent tourists. They believed you, trusted you, and came there thinking it is a safe place. They lost their lives, their loved ones. You are responsible for the people of this country. Why did you not protect them? Why did you fail? திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேசினாங்க. அதில் குறுக்கிட்டு பேசிக்கிட்ட பொழுது அப்போ ஆபரேஷன் சித்தூர் குறித்து பேசினாங்க. ஆபரேஷன் சித்தூர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்காக 7 குழு அமைக்கப்பட்டு அதில் ஒரு குழுக்கு திருமதி கனிமொழி அவர்கள் தலைமை தாங்கி போனாங்க. பல வெளிநாட்டுக்கு போய் இந்திய நாட்டினுடைய நிகழ்வுகளை எடுத்து சொன்னாங்க. இப்போ நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதை முன்கூட்டியே உளவுத்துறையின் மூலியமாக அறியாதது, அதை உரிய முறையில் அறிந்திருந்தால் அந்த பயங்கரவாத தடுப்பை நிறுத்தி இருக்கலாம் என்று இங்க பேசுறாங்க. அங்க வெளிநாட்டில் போய் அங்க பேசுனதுக்கும் இங்க பேசுனதுக்கும் எவ்வளவு வேறுபாடு எண்ணி பாருங்க. நம்ம பத்தி வெளிநாட்டு தலைவர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்கன்னா இதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனென்றால் இதற்கு சரியான தீர்வு மத்திய அரசு கண்டிருக்குது. சரியான தீர்வு. யார் இந்த பயங்கரவாத தாக்கல் நடத்தினார்களோ அவருடைய முகாம்களை சரியாக கண்டறிந்து அந்த முகாம்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு அந்த பயங்கரவாதிகள் 100க்கும் மேற்பட்டவர் கொன்று குவித்த அரசு மத்திய அரசாங்கம். இதே 1998ஆம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டம், மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராங்க. அப்போ பல இடத்துல குண்டு வெடிச்சு சுமார் 56 பேர் இறந்திருக்கிறாங்க. 56 பேர் இறந்திருக்கிறாங்க. 200 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள்? உளவுத்துறை ஃபெயிலியரா? இதுக்கு ஒரு நியாயம் அதுக்கு ஒரு நியாயமா? அண்மையில் கள்ளக்குறிச்சியில சுமார் 67 பேர் விஷசாராயம் குடித்து இறந்திருக்கிறாங்க. 2 பேர் விஷசாராயம் குடித்தவுடன் அவர் மருத்துவமனையில் போய் சேர்க்கிறாங்க. அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர், ஒரு திமுக எம்எல்ஏ 3 பேரும் சேர்ந்து நிருபருக்கு பேட்டி கொடுக்கிறாங்க. அப்பவாவது உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த 67 பேர் உயிரை காப்பாற்றி இருக்கலாம். அப்பவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் நிருபருக்கு, இது கள்ளச்சாராயம் குடித்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படவில்லை, பல்வேறு உடல்நிலை சரியான காரணத்தினால அங்கே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒரு தவறான தகவலை கொடுத்த காரணத்தினால அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 2 இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு துக்கம் விசாரிக்க போய் அங்க இருக்கிற விஷசாராயத்தை சுமார் 65 பேருக்கு மேல் குடித்து கிட்டத்தட்ட 67 பேர் இறந்திருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? 2 பேர் விஷசாராயம் அருந்தி மருத்துவமனையில் சேர்த்தவுடன் அங்க இருக்கின்ற உளவுத்துறை சரியான ரிப்போர்ட்டை அரசாங்கத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த 67 பேர் உயிர் இழப்பதற்கு உயிர் இழந்திருக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் திமுக அரசாங்கம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உளவுத்துறை வச்சுக்கிட்டு? இது இதை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெஹல்காம் அந்த பகுதி பாகிஸ்தான் ஒட்டிய பகுதி, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு எல்லைக்கு பக்கத்தில் இருக்குது. அங்க அடிக்கடி அந்த எல்லையில பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவி இந்தியாவுக்குள்ள பல்வேறு பயங்கரவாத செயல் ஈடுபடுத்திட்டே இருந்தாங்க. அதை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை அதை தடுத்து நிறுத்து பயங்கரவாதிகளை பல பேர்த்தை சுட்டு வீழ்த்தி இருக்குது. இப்படிப்பட்ட சம்பவம் அங்கே அரங்கேறிக்குது. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மதம்?
வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்குது. நான் ஏற்கனவே